பெருமாளுக்கு சென்று நீர் ஆலவட்ட கைங்கரியம் விசிறி வீசும் அப்படின்னு சொல்ல வரதராஜ பெருமாள் ஒரு நாளும் இரவு பொழுதுல ஆலவட்ட கைங்கரியத்தை பண்ணுவதாம். ஆலவட்டம்னு சொல்லியிருக்கேன். ஆலவட்டம்னா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? விசிறி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இனிமே நான் விசிறின்னு சொல்ல மாட்டேன், ஆலவட்டம்னு தான் சொல்லுவேன். அந்த ஆலவட்ட கைங்கரியத்தை விடாம பண்ணிட்டே இருக்காரு. ராத்திரி அர்ச்சக சுவாமி கதவை போட்டிட்டு திருவிசாகம் ஆனவுடனே கதவை சாத்திட்டு போயிடுவார். அந்த சமயத்துல திருக்கட்சி நம்பிகள் உள்ள இருப்பார். அவர் உள்ள வச்சே கதவை கூட்டிட்டு போயிடுவோம். அர்ச்சக சுவாமிகள்லாம் ராத்திரி முழுக்க வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி நாச்சியாருக்கும் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணும் பொழுது திருக்கட்சி நம்பிகள் அவர் அப்படியே மெதுவா வரதராஜ பெருமாளிடத்துல பேசுகிறார். சுவாமி, சென்னைக்கு அருகில ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு ஒரு இடத்துல கேசவ சோமயாஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் கேட்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்லை. அதனால தேவரீருடைய அனுகிரகத்தினால அவருக்கு ஒரு பிள்ளை வேணும். அதனால தேவரீர் அருள் பாலிக்க வேணும்னு தேவரீர் இடத்துல சொல்ல சொன்னார்னு சொல்றார். கேசவ சோமயாஜின்னு ஒருத்தர் திருக்கட்சி நம்பிகள் இடத்துல சொல்லியிருக்கார். திருக்கட்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் இடத்துல சொல்றார். உடனே வரதராஜன் பார்த்து, அப்படியா, அவரை திருவல்லிக்கேணியில புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண சொல்லும். திருவல்லிக்கேணியில புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா அவருக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வரதராஜன் தெரிவித்தார். அதனால இந்த கேசவ சோமயாஜி அப்படிங்கிற பெரியவர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து திருவல்லிக்கேணியில புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். புத்திரகாமேஷ்டி யாகம் முடிஞ்ச உடனே பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தான். நீர் பிள்ளை வேணும்னு கேட்டுத்தானே இந்த யாகம் பண்ணினீர். உமக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும்? உலகத்திலேயே பெரும் பணக்காரனா ஒரு பிள்ளையை கொடுத்துடட்டுமா, இல்ல உலகத்திலேயே மிக்க பலமுடையவனாக ஒரு பிள்ளையை கொடுத்துடட்டுமா, உலகத்திலேயே மிக அதிகமான வாழ்நாள் உடையவனாக ஒரு பிள்ளையை கொடுக்கணுமா, எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கிறார். திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி எம்பெருமான் வெங்கட கிருஷ்ணனாக காட்சி கொடுக்கிறானே, அந்த எம்பெருமான் கேசவ சோமயாஜியின் இடத்துல கேட்கிறான், எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறான். எனக்கு அதிகமான ஆயுசு இருக்கக்கூடிய பிள்ளை வேண்டாம், அதிகமான பலம் இருக்கக்கூடிய பிள்ளையும் வேண்டாம், பணம் இருக்கக்கூடிய பிள்ளையும் வேண்டாம். எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா? ஒன்ன போல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டார். பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஆச்சரியமாயிடுது. என்ன போல ஒரு பிள்ளை வேணுமா? பகவான் ஒருத்தன் தானே, சர்வேஸ்வரன் ஒருத்தன் தானே, திருமால் நாராயணன் அவன் தானே பெரியவன். என்ன போல இன்னொருத்தர் யார் இருக்க முடியும்? என்ன போல ஒருத்தரை கேட்டுட்டாரே இவர், என்ன செய்வது? வேணும்னா ஒன்று பண்ணட்டுமா, நானே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு வரம் கொடுத்தார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளே கேசவ சோமயாஜியினுடைய பிள்ளையாக பிறந்தார். அந்த பிள்ளை யாரு? பகவத் ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தார். பகவத் ராமானுஜர் சன்னதிக்குள்ள போனீங்கன்னா அப்படியே வலதுகை பக்கம் ராமானுஜர் எழுத்துறை இருக்கிறாரே, அவர் யாரு? பார்த்தசாரதி பெருமாளே கேசவ சோமயாஜியினுடைய பிள்ளையாக பகவத் ராமானுஜராக தான் அவதரித்தார். அதே போல ராமனே கூரத்துல ஆழ்வான், கூரத்தாழ்வான், அதாவது திருமருமார்பன் அப்படின்னு தமிழிலே பெயர், ஸ்ரீவத்ச சென்னர் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர். ஸ்ரீவத்ச சென்னர் என்கிற பெயரோட ராமனே கூரத்தாழ்வானாக அவதாரம் பண்ணி இருக்கிறார். அப்ப வரதராஜ பெருமாள் அனுகிரகத்தினால்தான் பகவத் ராமானுஜரே அவதரித்தார். திருக்கட்சி நம்பிகளும் வரதராஜ பெருமாளும் தானும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ராமானுஜர் அவதரிப்பதற்கு முன்பாகவே கூரத்தாழ்வான் தானும் அவதரித்தார். கூரம்ங்கிற கிராமத்துல பல பேருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் பண்ணி கொண்டு வருகிறார். நித்திய
அந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கும் அப்படின்னா வரதராஜ பெருமாளுக்கு கேட்குமா. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில்ல வரைக்கும் அந்த சத்தம் கேட்குமா. காஞ்சிபுரத்துக்கும் கூரத்துக்கும் 7 கிலோமீட்டர் தூரம். 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு கதவை சாத்தினா சத்தம் கேட்கும்னா, இங்கிருந்து அமைஞ்சக்கரையிலிருந்து கதவை சாத்தினா ஹைகோர்ட்டுக்கு கேட்கணும். கேட்குமா? அங்கிருந்து கதவை சாத்தினா இங்க கேட்கணும். ஆனா கூரத்துல ததியாராதனம் பண்ணிட்டு அவர் கதவை சாத்தினா வரதராஜ பெருமாள் சன்னதி வரைக்கும் கேட்குமா. ஒரு நாள் ராத்திரி 11:30 மணிக்கு கதவை சாத்தினார். தடால் சத்தம் கேட்டது. அத பெருந்தேவி நாச்சியார், வரதராஜ பெருமாளுடைய தாயார், தேவிகள். தாயார்னா நமக்கு தாயார், அவருக்கு பத்னி. வரதராஜ பெருமாளுடைய பத்னி பெருந்தேவி நாச்சியார். அந்த பெருந்தேவி நாச்சியார் பார்த்து, என்ன இது சத்தமா இருக்கு அப்படின்னு வரதராஜ பெருமாள் இடத்துல கேட்கிறார். வரதராஜன் பார்த்து திருக்கச்சி நம்பிகள் இடத்துல கேட்கிறான், சுவாமி உங்க ஊர்ல என்ன, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா விஷயமும் தெரியுமே, எங்கேருந்து சத்தம் கேட்கறது அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், கூரம்ங்கிற கிராமம் இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவ்விடத்துல ததியாராதனத்தை முடிச்சுட்டு அவர் கதவை சாத்துறார். கதவை சாத்துற சத்தம் இவ்வளவு தூரம் கேட்கறதுன்னு சொன்னார். உடனே நாச்சியார் பார்த்து, அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாலும், மூக்கு மேல விரல வச்சாலும். நாம ஏதாவது ஆச்சரியப்படுறதுன்னா மூக்கு மேல விரல வைப்போம். அப்படியா அப்படின்னு சொல்லுவோமே. நாச்சியார் பார்த்து அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாலும். செல்வத்துக்கு அதிபதியே நாச்சியார் தான். மகாலட்சுமி நாச்சியாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாருக்கும் செல்வமானது கிட்டும், மேல மேல பெருகும். அந்த நாச்சியாரே பார்த்து இவ்வளவு ஐஸ்வர்யமா கூரத்தாழ்வானுக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாலும். கதவை சாத்துற சத்தம் 7 கிலோமீட்டர் தூரம் கேட்கறதுன்னா அந்த கதவு எவ்வளவு பெருசா இருக்கணும். கதவே அவ்வளவு பெருசா இருக்குன்னா உள்ள இடம், அந்த மண்டபம் எவ்வளவு பெருசா இருக்கணும். அப்படிப்பட்ட மண்டபத்துல எத்தனை பேர் ஒரு பங்கில உட்கார முடியும்? ஒரு வரிசையில எத்தனை பேர் உட்காரலாம்? ஒரு வரிசைக்கே இத்தனை பேருனா பகல் 11 மணியிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் அத்தனை பேருக்கு ததியாராதனம் பண்ணியிருக்காருன்னா நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அத்தனை பேருக்கு கூரத்தாழ்வான் ததியாராதனை பண்ணி கொண்டு வருகிறார். திருக்கச்சி நம்பிகள் அடுத்த நாள் கூரத்தாழ்வானை கூப்பிட்டு, சுவாமி நேற்று வரதராஜ பெருமாளுடைய தேவிகள் பெருந்தேவி நாச்சியார் கேட்டா, எங்கிருந்து இவ்வளவு சத்தம் வர்றதுன்னு கேட்டா, நான் கூரத்தாழ்வான் ததியாராதனை பண்ணின சத்தம், ததியாராதனை முடிச்சுட்டு கதவு சாத்தின சத்தம்னு சொன்னேன். நாச்சியாரே பார்த்து இவ்வளவு செல்வமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாள் அப்படின்னு சொல்றார். உடனே கூரத்தாழ்வான் பார்த்து, நாச்சியாரே ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா நாச்சியார் பார்த்து இவ்வளவு செல்வமா அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவ்வளவு செல்வம் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தமாயிடுமே. அப்படின்னா நான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு விடுமே. பணம் அதிகமா இருந்ததுனாலே செருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டு விடுமே. செல்வ செருக்கு அப்படின்னு இருந்ததுனாலே பகவத் பக்திங்கிறது குறைந்து விடும். செல்வ செருக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. செல்வம் அதிகமா இருந்ததுன்னா அதிகமா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதிகமா இருந்து அதனால ஒரு செருக்கு ஏற்பட்டுடுமே, அது கூடாது. கூரத்தாழ்வான் பார்த்து, ஓ நாச்சியார் பார்த்து இவ்வளவு செல்வம் இருக்குன்னு நினைச்சா அதனால எனக்கு அலங்காரம் வந்துடுமே, அப்படின்னா இந்த செல்வம் நமக்கு வேண்டாம். கொள்ளற்று கிளர்ந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக என நம்மாழ்வார் பாசுரத்துல பாடுகிறார். நம்மாழ்வார மேடைக்கு கூப்பிட்டாங்க, உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த மேடைக்கு கீழே இங்க மரப்பலகை போட்டு வச்சிருக்காங்க. நம்மாழ்வார உட்கார்ற இடத்துல கீழே தங்க கட்டியே அப்படியே வச்சா, அதுக்கு மேல வைரத்தை அப்படியே வைர கற்களை அப்படியே பரவி வச்சிருக்காங்க. பரவி வச்சு அது மேல உட்காரணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வார் அதுல வந்து உட்கார்ந்தார். அடுத்து அவர் கேட்கிறார், என்னை எதுக்காக இப்ப நெருப்புக்கு நடுவில் உட்காந்து வச்சிருக்கீள் அப்படின்னு தானும் கேட்கிறார். நாம செல்வத்துக்கு நடுவில் உட்கார்ந்தா சந்தோஷம், ஓ இது மொத்தத்தையும் நமக்கு தான் கொடுக்க போறா அப்படின்னு நாம நினைச்சுக்கோமே. ஆனா நம்மாழ்வார் அப்படி நினைக்கல. கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக,
யாரும் கஷ்டப்படவே வேண்டாம். எதுக்காக? பணம் இல்லை அப்படின்னா தான் நாம பகவானை நினைப்போம். பணம் அதிகமா இருந்ததுன்னா இந்த பணம் நம்மை காக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுவிடும், பகவானை மறந்து போய்விடும். மகாபாரதத்துல குந்தி தேவி, பஞ்சபாண்டவர்களுக்கு தாய் குந்தி தேவி, அவ பகவானிடத்துல பிரார்த்திப்படம். என்ன பிரார்த்தனைனா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பகவான் கேட்டா, எனக்கு எப்போதும் கஷ்டத்தையே கொடுத்துன்று அப்படின்னு பிரார்த்திப்படும். நாம யாராவது கேட்போமா? பகவானிடத்துல எனக்கு கஷ்டத்தையே கொடுன்னு கேட்போமா? கண்டிப்பா கேட்க மாட்டோம். காலக்ஷேபத்துல கேட்கும் போது நம்ம கேட்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு கால் வரதராஜ பெருமாள், ரங்கநாதன், ராமன் உனக்கு நான் ஒரு வரம் தரேன் கேளு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டோம். எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்கவே மாட்டோம். ஆனா குந்தி தேவி எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு அப்படின்னு கேட்டாள். கிருஷ்ணன் பார்த்து கேட்கிறான், ஏன் அந்த வரத்தை கேட்கிற? இப்படி லோகத்தை யாருமே கேட்க மாட்டாரே அப்படின்னு கேட்க, கஷ்டமே எனக்கு ஏற்பட்டு கொண்டு இருந்தா தான் நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பேன். நான் எப்போதும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கணுமே, அதுக்காக எனக்கு கஷ்டத்தையே கொடுப்பாய் அப்படின்னு கேட்டாள். அதனால கூறத்தாழ்வான் அவர் பார்த்து, இந்த செல்வம் அனைத்தும் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கு, நாளைக்கு இருக்குமா தெரியாது. இந்த செல்வத்தை பகவான் இன்னைக்கு கொடுத்து வைத்திருக்கிறான். ஆனா இந்த செல்வத்தினால நமக்கு அகங்காரம் ஏற்பட்டு விடுமே, அதனால கூடாது. என்ன, அது அப்படியே கூறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்தணர்களுக்கும் அதை அப்படியே தானம் பண்ணிவிட்டார். தானம் பண்ணிவிட்டார். அதுக்குள்ள பகவத் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தார். அவர் காஞ்சிபுரத்துல வளர்ந்தார். காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளிடத்துல சந்நியாச ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார். ராமானுஜருக்கு வரதராஜனே சந்நியாசம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சன்னியாசிகளும் சந்நியாசத்தை ஒரு மனுஷனிடத்திலிருந்து தானும் பெறுகிறார்கள். தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டத்து ஜி.எஸ். சுவாமியிடத்திலிருந்தோ தானும் ஒரு சன்னியாசியினிடத்திலிருந்து சந்நியாசத்தை கிரகித்துக் கொள்கிறோம். ஆனா பகவத் ராமானுஜர் வரதராஜ பெருமாளிடத்திலிருந்தே சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார். காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அங்க உள்ள நுழைஞ்ச உடனேயே அங்க ஒரு புஷ்கரணி குளம் இருக்கு, அனந்த சரஸ். அந்த அனந்த சரஸ்ல தானும் அப்படியே குளிச்சு கழுத்தளவு ஜலத்துல, சன்னியாசிகள்னா எப்படி சன்னியாசம் வாங்கிக்கணும்னா கழுத்தளவு இருக்கக்கூடிய ஜலம் இருக்கக்கூடிய நீர்நிலையில அப்படியே மூழ்கணும். அப்ப சொல்லணும், சந்நியஸ்தம் மயா, சந்நியஸ்தம் மயா, சந்நியஸ்தம் மயா, எல்லாரையும் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லணும். பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தும் சகீன் குரு ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராஞ்ச கிருஹானிச்ச சர்வ தர்மாம்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச சாட்சரா லோக விக்ராந்த சரணம் சரணம் தே அவ்ரஜம் விபோ. அத்தனை பேரையும் விட்டேன் அப்படின்னு சொல்லணும். பகவத் ராமானுஜர் அப்படி சொன்ன உடனே வரதராஜ பெருமாள் பார்த்து, நாமே உமக்கு சந்நியாசத்தை தருகிறோம் என வரதராஜ பெருமாளே காஷாய வஸ்திரத்தை தானும் கொடுத்தான். சன்னியாசிகள் உடுத்திக்கக்கூடிய வஸ்திரத்துக்கு காஷாயம் அப்படின்னு பெயர். காஷாய